ஒரு முறை இட்லி தோசைக்கு இந்த சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது பேர் பாம்பே சட்னி. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் 2 பெரிய ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு சொம்பு அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு சீரகத்தை போடுங்க. சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்குங்க. அடுத்தது காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய இஞ்சி துண்டு, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய தக்காளி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி எடுங்க. அடுத்தது நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை அதில் சேர்த்துக்கலாம். இது கொதித்து வரும்போது நமக்கு நல்லா கட்டியாக வந்துடும். அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்தவுடனே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு நல்ல டேஸ்டியான பாம்பே சட்னி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.